கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துவேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. ஒரு பெற்றோர்களுக்கு சொல்லுகிற ஒரு அறிவுரை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பிள்ளைகள், நம்ம பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள் எந்த வழியில் நடக்கணும் அப்படின்னு நியமிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த வழியில் நீங்கள் அவனை நடத்துங்க. ஏன்னா அவனோட முதிர் வயதிலையும் அதை கடைப்பிடிப்பான் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்தும். சரி, இப்போ பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழி என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தானே நம்ம அதில் வழி நடத்த முடியும். என்னென்னா, முதலாவது ஒரு விஷயத்தை நாம் ரொம்ப கவனமாக கவனிக்கணும், யோசிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, பெற்றோர்கள் எப்படி நடக்கிறார்களோ அப்படி பிள்ளைகளும் நடப்பாங்க. பெற்றோர்கள் எந்த வழியில் நடந்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த வழியில் பிள்ளைகளும் நடப்பாங்க. நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை வழி நடத்தியிருப்பாங்க, அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களை வழி நடத்தியிருப்பாங்க. இப்போ நம்முடைய பிள்ளைகளை நாம் வழி நடத்த வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்குது. அப்போ பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் நம்ம நடத்தணும். அப்படின்னா அந்தந்த வயதிற்கு தகுந்தாற் போல அந்த பிள்ளைகளை வழி நடத்தணும். குழந்தை பருவத்தில் இருக்கிறப்போ குழந்தைக்கு உண்டானபடி அந்த பிள்ளைகளை நம்ம வழி நடத்திட்டு வரணும். சரி, இப்போது அந்த சிறு பிள்ளைகளாயிரும். ஒரு 5 வயசுக்கு மேலே அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்தணும். படிக்கிறதுக்கு அந்த பிள்ளைகளை கொண்டு போய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொண்டு போய் சேர்த்தி படிக்க வைக்கணும். எது வரைக்கும்? கல்லூரி படிக்க வரைக்கும் அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும். சரி, இந்த கல்லூரி படிக்கிற இந்த வயசில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 வயசில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு வரைக்கும் அல்லது 22 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைகளை, பையனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் நீ ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போய் ஆசிரியர்கள் நடத்தக்கூடிய பாடத்தை கவனிக்கணும், சாயந்தரம் வீட்டுக்கு கொஞ்ச நேரம் விளையாடணும், விளையாண்டதுக்கு பிறகு அந்த பாடத்தை படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கும். அப்போ உலகத்திற்குண்டான படிப்பும் ஆவிக்குண்டான படிப்பு, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குண்டான படிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வேதத்திற்கான ஒரு காரியம். இந்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அந்த வேத வசனத்தின்படி நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளைகளுக்கு அறிவுரையை சொல்லி கொடுக்கணும். அப்போ உலகத்திற்குண்டான படிப்பு ஒரு பக்கம் இருக்கும், ஆவிக்குண்டான படிப்பு ஒரு பக்கம் இருக்கும். அப்போ உலகத்தின் ஞானமும் ஆவிக்குரிய ஞானமும் ரெண்டும் இணையாக அப்படியே அந்த பிள்ளைகளோட மனசில் பதிஞ்சுக்கிட்டே வரும். அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எப்படியெல்லாம் வாழணும், வேலைவாய்ப்பு எப்படி பெறணும், வேலைவாய்ப்புக்கு பிறகு என்ன வாழணும், நம்ம என்னவா நம்ம பிற்காலத்தில் ஒரு அதிகாரியாவோ என்னவா நம்ம வரணும் அப்படிங்கிற அதுவும் ஆவிக்குண்டான ஒரு ஞானம், வேதத்திற்குண்டான வசனங்கள், கீழ்ப்படிதல், ஒழுக்கம், நெறிமுறை, இந்த மாதிரியான விஷயங்கள் வேதத்தில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் சரியாக பேரலாம் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வரணும். இப்படி வர்றப்ப அந்த பிள்ளைங்க ஒழுக்கத்துலேயும் கரெக்டாக இருக்கும், படிப்புலேயும் கரெக்டாக இருக்கும். அப்போ ஒரு 22, 23 வயசு அல்லது ஒரு 25 வயசு ஆகிறப்ப அந்த வாலிப வயதை அவங்க அடைஞ்சிடுறாங்க. இந்த வாலிப வயசில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல வேலையை அவர்களுக்கு அமைச்சு கொடுக்கணும், ஒரு வேலை வாய்ப்பு. அவர்களோட படிப்புக்கேற்ற வேலையை அவர்கள் தேடும்படியாக அவங்களை உற்சாகப்படுத்தி அதன்படி அவங்க வேலை வாய்ப்பை தேடிக்கும். வேலை வாய்ப்பை தேடுறது மட்டும் இல்லாமல் ஏற்ற வயதில் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு திருமணத்தை நம்ம பண்ணி வைக்கணும். திருமணம் பண்ணி வச்சு அவர்களை குடும்பமாக்கி அவர்களை குடும்பமாய் வாழ்வதற்குண்டான அந்த வாழ்க்கை முறையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ தான் நாம் உள்ளே வரோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் கணவன் மனைவி, அதாவது பெற்றோர்கள் ஒழுக்கமாய் கிரமமாய் வாழ்வதை பார்த்து இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்முடைய அப்பா அம்மா கரெக்டாக ஒழுக்கமாக இருந்தாங்க, நம்முடைய அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மாவை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க, அதனால் நாமும் அதுபோலவே நம்முடைய பெற்றோர்களை பார்த்துக்கணும், நம்முடைய பெற்றோர்கள் எந்த வழியில் நடந்து
ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து இந்த உலகத்திற்கேற்ற வாழ்க்கையும் வாழ்ந்து எந்த விதமான தவறுகளும் எந்த விதமான பிரச்சனைகளும் எந்த விதமான ஒழுக்கக்கேடான காரியங்களும் அவங்க செய்யாமல் ஒழுக்கமாக நெறிமுறையோடு வாழ்ந்தாங்க. அதே மாதிரி நாமும் வாழணும் அப்படிங்கிற வழியை அவர்கள் பின்பற்றுவாங்க. அன்பானவர்களே, அப்போ இதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு வழி. இப்போ நாம் நம்முடைய பெற்றோர்களை வயது முதிர்ந்த பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடாமல் நம்ம கூடவே வச்சு, ஏன்னா நம்மளை ரொம்ப அவங்க படிக்க வச்சாங்க, பாதுகாத்தாங்க, வளர்த்தாங்க, நம்மளை வேலைவாய்ப்புக்காக நமக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் அவர்களுடைய சரீரம் பலவீனமாக இருக்கிற காலத்தில் அவர்களை நாம் பத்திரமாக பார்த்து அவர்களுடைய ஆயுசு முடிகிற நாட்கள் வரைக்கும் அவர்களுடைய விருப்பத்தின்படி அவர்களுக்கு எந்த விதமான ஒரு மனசங்கடமும் இல்லாமல் அவங்கள நம்ம பாதுகாத்தோம்னா நம்முடைய பிள்ளைகளும் நம்மை அப்படி பாதுகாப்பாங்க. அது நம்ம அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுகிற வழி. அவங்க வேலைக்கு போய் திருமணம் வரைக்கும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த வழி. அதுக்கு பிறகு முதியவர்களை கவனிப்பது என்பது நாம் வாழ்ந்து காட்டுகிற ஒரு வழி. இந்த வழியை அவங்க பின்பற்றி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்முடைய பெற்றோர்களை நாம் என்ன பண்ணணும், கவனிக்கணும். அப்போ தான் நம்முடைய பிள்ளைகள் நம்ம கவனிப்பாங்க அப்படிங்கிற அந்த உள்ளார்ந்த உணர்வை அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டி நாம் வளர்க்கிற போது அவர்களுடைய முதிர் வயது எப்படி பாருங்கள், அந்த நம்முடைய பிள்ளைகளோட முதிர் வயது வரைக்கும் அதை கடைப்பிடிப்பாங்க. அன்பானவர்களே, அப்போ 2 விஷயத்தை சரியானபடி நாம் சொல்லிக் கொடுக்கணும். எப்படி ரயில் 2 இரும்பு பாதைகள் மேலே ஓடுது பாருங்கள் ஒரு ரயில், அதே அதில் ஒன்று கோணலாக இருந்தாலும் வாகனம் சரியாக ஓடாது, ரயில் கரெக்டாக ஓடாது. அது மாதிரி உலகத்திற்குண்டான படிப்பு, ஆவிக்குண்டான ஞானம், உலகத்திற்குண்டான ஞானம், இந்த 2ஐயும் சரிசமமாக இந்த பிள்ளைகளுக்கு ஊட்டிக்கிட்டே வரணும். அப்போ ஊட்டிக்கிட்டே வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு ஒரு திருமண வாழ்க்கை அமைஞ்சு அவர்கள் குடும்பமாய் அவர்கள் வாழ துவங்குகிற போது நாம் நம்முடைய பெற்றோர்கள்ட்ட எப்படி வாழ்ந்தோமோ அந்த மாதிரி வாழ்க்கை அவங்க வாழணும். அப்படிங்கிறதுனால நாம் எப்படி இருந்திருக்கணும், அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறவங்களா இருக்கும். அப்போ தான் பிள்ளைகள் நம் மீது அன்பு செலுத்துவாங்க. இப்படிப்பட்ட வாழ்கிற வழியை அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுத்தோன்னு வைங்களேன், அந்த பிள்ளைகளோட முதிர் வயது வரைக்கும் அதை நினைவு வச்சு அவர்களோட பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. நம்மையும் அவர்கள் ஒதுக்கி விட மாட்டாங்க. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நல்லொழுக்கத்தையும் உலகத்திற்கேற்ற ஞானத்தையும் நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதற்கான வழியை நாம் ஆயத்தப்படுத்தி அதன்படி நாமும் வாழ்ந்து காட்டி இருக்கிறப்போ நிச்சயமாகவே அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக, இந்த உலகத்திற்கேற்ற பிள்ளைகளாக, இந்த உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக அவங்க வளர முடியும், வாழ முடியும், வாழ்ந்து காண்பிக்க முடியும். அது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் அவர்கள் வாழ்ந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிற குடும்பத்தாராய், பெற்றோர்களாய் நீங்களும் நானும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். நிச்சயமாகவே நீங்கள் அதை செய்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி செய்வதற்கான ஞானத்தையும் அப்படி செய்வதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்து கொடுப்பார், அமைத்து கொடுப்பார் என்பதில் கொஞ்சம் கூட மாற்றமில்லை. அந்த முழு நம்பிக்கையோடு நிச்சயமாக அப்படிப்பட்ட பெற்றோர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். அந்த நம்பிக்கையோடு நான் ஆண்டவரோட சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறேன். நீங்களும் நிச்சயமாக வேண்டுதல் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. இந்த நாளிலும் கூட நாங்கள் எங்களோட பிள்ளைகள் எந்த வழியில் நடக்க வேண்டுமோ அந்த வழியை அவர்கள் பின்பற்றி நடக்க நாங்கள் அவர்களுக்கு காண்பித்து கொடுப்பதற்கு நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும். நாங்களும் ஒரு நல்லொழுக்கத்தோடு வாழ்ந்து எங்களுடைய பெற்றோர்களை கவனிப்பதை பார்த்து எங்களோட பிள்ளைகளும் எங்களை கவனிக்க, எங்களை பராமரிக்க நீர் அவர்களுக்கு ஞானத்தை தாரும். தொடர்ந்தும் அது கிருபையும் அன்பும் இந்த வசனத்தினுடைய அர்த்தங்களும் ஞானமும் அந்த பிள்ளைகளோடு கூட பெற்றோர்களோடு கூட நிலைத்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.